Yes, good evening my dear students. இன்னைக்கு நாம பார்க்க போறது data management and moving to next financial year. First question பாருங்க, in which of the following report of Tally Prime the company logo can be printed அப்படினு. முதல்ல நம்ம print out எப்படி எடுக்கணும்னு தெரியாது. எப்படி இந்த கம்பெனி லோகோவை போட்டு அதில் எப்படி print out எடுக்கணும். ஓகேவா? இதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் முதல்ல எப்படி பார்க்கறது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எப்படி print out எடுக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து எக்ஸ்போர்ட்டு, இன்னொன்று பிரிண்ட் அவுட். ஓகேவா? இதில் பாருங்கள், பிரிண்ட் அவுட் எப்படி பார்க்கணும், முதல்ல ரிப்போர்ட் எப்படி வியூ பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிப்போர்ட்ஸுங்கிற காலத்துக்கு கீழே இருக்குது பாருங்கள், இது எல்லாமே ரிப்போர்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட்டு, அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட்டு. அதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா ஆல்ட் F1. ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் ஷீட்டு போய்ட்டு பேலன்ஸ் ஷீட்டு ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில் வரும். திரும்பவும் ஷார்ட்டாக பார்க்கணுன்னா ஆல்ட் F1 இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஓகேவா? இது என்னென்ன ஃபார்மேட்டில் உனக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆகட்டும், அல்லது ஸ்டாக் சம்மரி ஆகட்டும், ரேஷியோ அனாலிசிஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் வேறு என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் கூட பாருங்கள். இப்போ ஒரு ரிப்போர்ட்டை எப்படி என்னென்ன ஃபார்மேட்டில் உனக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபார்மேட். இதை வந்து நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ட் F1 கொடுக்குறீங்க, ஷார்ட்கட் கீ வந்து ஆல்ட் P கண்ட்ரோல் P, ஆல்ட் P கொடுத்து ஆல்ட் P கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிரிண்டர் கேட்கும். இந்த பிரிண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ F6 பிரிண்டர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இங்கே நான் பிரிண்டர் கனெக்ட் பண்ணலை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதனால் காட்டலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேனன் பிரிண்டர் இருக்குது. அந்த பிரிண்டரை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பிரிண்ட் அவுட் வந்து காட்டும், எத்தனை காப்பி அப்படின்னு கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து எனக்கு ப்ரிவியூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ப்ரிவியூ அப்படின்னு கொடுக்கலாம். ப்ரிவியூனா இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இதை வந்து பெருசு பண்ணி பார்க்க ஆல்ட் Z. ஸோ எது ஒன்றுனாலும் சரி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பிரிண்ட் ப்ரிவியூ வந்து பார்க்க முடியும். ஓகேவா? எது ஒன்றாலும் நீங்கள் பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், P&L ஆகட்டும், ஆல்ட் F1 கொடுத்து ஆல்ட் P கண்ட்ரோல் P அங்கே போய்ட்டு ஐ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிவியூ கிடைக்கும். ப்ரிவியூவை பெருசாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட் Z. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எகைன் எஸ்கேப் கொடுத்து ஆல்ட் P அப்படின்னு நீங்கள் கொடுத்து அதில் போய்ட்டு நீங்கள் கரண்ட் தான் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியதான். ரைட்டா? சரி, ரைட், ஓகே. இப்போ எதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் எடுக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டில் போய்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா ரெண்டு இருக்குது. ஒன்று 1423 31/3 வரைக்கும் இருக்கிற ட்ரையல் பேலன்ஸ், அல்லது க்ளோசிங் பேலன்ஸில் இருக்கிற ட்ரையல் பேலன்ஸ். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸோட வேணும் அப்படின்னா என்ன பண்ணால் F12 ப்ரெஸ் பண்ணி ஷோ ஓப்பனிங் பேலன்ஸ், டிரான்சாக்ஷன் வேண்டாம் க்ளோசிங் பேலன்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் கிடைக்கும். வெறும் க்ளோசிங் பேலன்ஸ் மாத்திரம் வேணும் அப்படின்னா இங்கே நோ கொடுத்துட்டு இங்கே வெறும் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்லி க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்கும். அதில் 31/3 பார்த்தீங்க அப்படின்னா 31/3 to 31/3 அன்றைக்கி என்ன க்ளோசிங் பேலன்ஸோ அது மாத்திரம் உனக்கு இந்த மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் வரும். இதுலேயே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ. டீட்டெயிலாக வேணும், இப்போ சன்ட்ரி டெட்டார் இருக்குது, இதுக்கு பிரேக்கப் இருக்குது, எனக்கு தெரியும் இதுக்கு பிரேக்கப் இருக்குது. இது பார்க்கணும், பிரேக்கப்போட வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக்கப் வரும். ஷார்ட்கட் கீ என்ன, சன்ட்ரி கிரெடிட்டார் இருக்குது, ஷிஃப்ட் என்டர், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஷிஃப்ட் என்டர். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் வந்து உனக்கு இந்த மாதிரி இருக்குங்கிறது தெரியணும். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு ஷிஃப்ட் என்டர். அடுத்தது இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நம்ம பார்த்துட்டோம் ஆல்ட் P கண்ட்ரோல் P. இது வந்து நம்பர் ஆஃப் காப்பீஸ், 2 காப்பி வேணும் 3 காப்பி வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறது, ஆல்ட் P கொடுங்க, சரி கண்ட்ரோல் P கொடுங்க. இதில் நம்பர் ஆஃப் காப்பீஸ் அங்கே போய்ட்டு எத்தனை காப்பி வேணுமோ அத்தனை காப்பி நம்ம கொடுத்துக்கணும். 2 காப்பி வேணும் அப்படின்னா 2 காப்பி, 5 காப்பி வேணும்னா 5 காப்பி கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா பிரிண்டர். டைட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது சப்டைட்டில் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இது வந்து பிரிண்ட் அவுட்டுக்கு. அந்த மாதிரி நீ எதை வேணால் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். கேஷ் புக் எடுத்துக்கலாம், டே புக் எடுத்துக்கலாம், எது வேணால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ரெண்டாவது பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எப்படின்னு நம்ம சொல்லிப்போம்.
சேல்ஸ் புக்கை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸு, சேல்ஸ் ரிஜிஸ்டர், அதில் போய்ட்டு என்ட்ரு கொடுத்து எந்த பில்லு பிரிண்ட் அவுட் எடுக்கணுமோ அந்த பில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7வது பில் இருக்குது, இந்த 7வது பில்லை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க Alt P Ctrl P. ப்ரிவியூ பார்க்கணுன்னா இங்கே ஐ கொடுத்தீங்கன்னா வந்துடும். கம்பெனி லோகோ இல்லை, அதனால் காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு வரும். லோகோ இருந்ததுன்னா லோகோ வரும். சார் இதில் லோகோ இல்லையா சார், லோகோ இன்க்ளூட் பண்ணால் என்ன பண்ணுறது? இந்த சேல்ஸ் பிரிண்ட் அவுட்டில் லோகோ வேணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா F11 அதில் போய்ட்டு நீங்கள் லோகோவை எனேபிள் பண்ணணும். F11 போய்ட்டு உங்களுக்கு எனேபிள் லோகோ காட்டும். அது பாருங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். லோகோ வந்து பார்த்தீங்கன்னா .pmp ஃபைலில் தான் இருக்கும். ஆன்லைன் அக்சஸ்ஸு F11 லோகோ எங்கே இருக்குது பாருங்கள். லோகோ ஆப்ஷன் enable service tax, maintain payroll, enable mark modified address. லோகோ இதில் இல்லை. லோகோ Alt G லோகோன்னு டைப் பண்ணுங்க. லோகோ இல்லையே இதில். ஒரு நிமிஷம் பாருங்கள். கிரியேட்டு லோகோ எங்கே இருக்குது? F11 தான் வரும். Ctrl I பார்க்குறோம். ஷோ மோரு, ஷோ இன்ஆக்டிவ். லோகோ இங்கே இருக்குமே. ஒரு நிமிஷம் லோகோ செக் பண்ணுறேன். லோகோ வரணுமே. Ctrl P Alt P அங்கே போய் தான் வரும் லோகோ. ரைட், ஓகே. இப்போ சேல்ஸ் இன்வாய்ஸ் இருக்குல்ல, டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், சேல்ஸ் இன்வாய்ஸ். இங்கே போய்ட்டு நீங்கள் என்ட்ரு கொடுங்க. Alt P கொடுங்க, Ctrl P கொடுங்க. இந்த இடத்துல கான்ஃபிகர் அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல கான்ஃபிகர் கொடுத்து லோகோ போங்க. செலக்ட் ஷோ கம்பெனி லோகோ எஸ். இமேஜ் பாத் வந்து இங்கே இல்லை. இமேஜ் பாத் வந்து மாற்றணும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா லோகோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் பாத் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு. அதில் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். டெஸ்க்டாப்பில் தான் நான் வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பில் எங்கே வச்சுருக்கேன்? லோகோ எங்கே வச்சுருக்கேன்? ஒரு நிமிஷம். லோகோ எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்துக்கிறேன். HCL லோகோ டெஸ்க்டாப்பில் அரவிந்த் அழகிரி சாமிங்கிற ஃபோட்டோவில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் அழகிரி அழகிரி சாமின்னு இருக்குது. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? லோகோடைய பார்த்து எஸ் கொடுத்து இங்கே வந்து செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் டெஸ்க்டாப்பில் அரவிந்த் அழகிரி சாமி அப்படிங்கிற ஃபோல்டரில் நான் லோகோ வச்சுருக்கேன். லோகோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? HCL இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் இருக்கு பாருங்கள், அதுதான் லோகோ. அந்த லோகோ ஃபைல் ஜேபிஜி ஃபைலாக இருக்குது. அந்த ஜேபிஜி ஃபைலை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ போய் ப்ரிவியூ பார்க்குனேன். லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி டிஸ்பிளே. ஓகேவா? ஸோ லோகோ எப்படி கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்களா? இந்த இடத்துல லோகோ வந்துருக்கு, கம்பெனியோடைய லோகோ வந்து. இந்த மாதிரி நீங்கள் லோகோ வந்து பிரிண்ட் பண்ண முடியும். லோகோ பிரிண்ட் பண்ண என்ன பண்ணணும்? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரில் நீங்கள் முதல்ல லோகோ கொண்டு வச்சுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடோடைய ஃபோல்டரில் லோகோ கொண்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்? டெஸ்க்டாப்பில் அரவிந்த் சாமி அழகிரி சாமி அப்படிங்கிற ஃபோல்டரில், இந்த ஃபோல்டரில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? இந்த லோகோவை கொண்டு வந்து வச்சுட்டேன். அந்த லோகோ வந்து என்ன ஃபைலாக இருக்குன்னா ஜேபிஜி அல்லது பிஎம்பி ஃபைலாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HCL லோகோ அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். HCL லோகோன்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இந்த லோகோ வேணும் அப்படின்னா இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இமேஜை காப்பி பண்ணி இங்கே சேவ் பண்ணிடுறேன். இமேஜை இங்கே சேவ் பண்ணிட்டேன். இமேஜ் இங்கே சேவ் பண்ணிட்டேன். வருதா பார்ப்போம். ஒரு நிமிஷம்.
சேவ் இமேஜஸ் போயிட்டு இமேஜாக முதல்ல நான் சேவ் பண்ணுறேன். எங்கே சேவ் பண்ணுறேன்? டெஸ்க்டாப்பில் அரவிந்த் சாமியில் HCL லோகோ அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். HCL லோகோன்னு சேவ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபோல்டரில் நீங்கள் என்ன பண்ணணும்? HCL லோகோ அப்படின்னு சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேல்ஸ் வவுச்சரில் தான் லோகோ இன்க்ளூட் பண்ண முடியும். நீங்கள் என்ட்ரு கொடுங்க. இந்த மாதிரி சேல்ஸ் வவுச்சர் என்ட்ரு கொடுத்து Alt P கொடுங்க. Alt P Ctrl P. அங்கே போய்ட்டு கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் அதில் போய்ட்டு நீங்கள் லோகோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். லோகோ வந்து ஷோ கம்பெனி லோகோ எஸ் இருக்கா பாருங்கள். அடுத்தது அந்த லோகோ எங்கே வைக்கணும்னு பாருங்கள். அந்த லோகோ வைக்க வேண்டிய இடத்த வந்து மாற்றுங்க. எஸ் கொடுத்து செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, எந்த இடத்துலனா டெஸ்க்டாப்பில் நான் எங்கே வச்சுருக்கேன்? அரவிந்த் அழகிரிசாமி. அதில் எந்த லோகோனா இந்த லோகோ. இந்த மாதிரி கொடுத்து Ctrl A கொடுத்துட்டு இப்போ போய் ப்ரிவியூ பாருங்கள். உங்களுக்கு அந்த லோகோ வந்து ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் லோகோ வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ லோகோ வந்து வந்தாச்சு. இங்கே வந்து லோகோ வந்தாச்சு. இந்த லோகோ எங்கெல்லாம் வரும் அதுதான் இப்போ கொஸ்டின் வந்து என்ன? In which of the following report Tally Prime the company logo can be printed? இப்போ பாருங்கள், பேலன்ஸ் ஷீட் இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் பிரிண்ட் பண்ண முடியுமா? பேலன்ஸ் ஷீட்டு Alt. இங்கே Alt P கொடுத்துக்கிறேன், Ctrl P கொடுக்குறேன். இதில் கான்ஃபிகர் போய்ட்டு லோகோ அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். பேலன்ஸ் ஷீட்டில் வருமா அப்படின்னா ஷோ மோரில் போயிட்டு பார்க்குறேன். பேலன்ஸ் ஷீட்டில் வராது. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் வராது, ட்ரையல் பேலன்ஸ்லேயும் வராது. ரிமைண்டர் லெட்டர் அண்ட் கன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட்ஸ் அதில் வருமா? ரிமைண்டர் லெட்டர் அண்ட் கன்ஃபர்மேஷன். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு அவுட்ஸ்டாண்டிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் போய்ட்டு சன்ட்ரி டெட்டார் அப்படிங்கிற குரூப்பை நான் சொல்லுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பேலன்ஸ் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல்டா கார்பரேஷன் பாண்டிச்சேரிக்கு இருக்குது. இவனுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்? Alt P போயிட்டு Ctrl Pயில் கான்ஃபிகரேஷனில் போகிறேன். கான்ஃபிகரேஷனில் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அனுப்ப போகிறேன். கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சரி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரீவியூ பார்க்குறேன். பிரிண்ட் ப்ரீவியூவில் மெர்ச்சன்ட் ப்ரொஃபைல் கேட்குது. ஜென்ரேட் இது வந்து QR லிங்க் கேட்குறதுக்கு ஓகே. நேமு இதெல்லாம் கேட்குது, வேண்டாம் விட. த பேமெண்ட் மெத்தடு மெர்ச்சன்ட் பேமெண்ட் நேம் கேட்குது. இது ஓகேவா? வேண்டாம் நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பில் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு. இப்போ ரிமைண்டர் லெட்டர் வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கான்ஃபிகர் போகிறோம். கான்ஃபிகரில் போய்ட்டு ரிமைண்டர் லெட்டரில் வருதான்னு பார்ப்போம். டைப் ஆஃப் பில்லு, ஆல் பில்லு, ஸ்டேட்டஸு, பில் வைஸ் டீட்டெயில், கேனன், ரிப்போர்ட்டு. ரிமைண்டர் லெட்டர் வேணால் என்ன பண்ணுறது? டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு அவுட்ஸ்டாண்டிங் அதில் குரூப்பு சன்ட்ரி டெட்டாரு அதில் ரிமைண்டர் லெட்டர். இப்போ வந்து ஒரு பார்ட்டி செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி Alt P Ctrl P. கான்ஃபிகரில் போய்ட்டு ரிப்போர்ட் டைப் இருக்குது. கான்ஃபிகரில் போய்ட்டு ரிப்போர்ட் டைப்பில் ரிமைண்டர் லெட்டர். இப்போ ரிமைண்டர் லெட்டர்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் ப்ரீவியூ பார்க்கலாம். பிரிண்ட் ப்ரீவியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் லெட்டர் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ பேலன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் பேக்குக்கு நம்ம அனுப்புகிறோம் ரிமைண்டர் லெட்டர். எல்லாருக்குமே ரிமைண்டர் லெட்டர் போயிடுது. யாருக்கெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ அவங்களாம் போயிடுது. இந்த ரிமைண்டர் லெட்டரில் லோகோ இல்லை. இப்போ கான்ஃபிகரில் போய்ட்டு லோகோ அப்படின்னு போட்டு பாருங்கள். லோகோவில் இதை நம்ம லோகோவோட வேணும் அப்படின்னா இங்கே வந்து செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் போய்ட்டு செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு டெஸ்க்டாப்பில் அரவிந்த் அழகிரிசாமி அங்கே போய்ட்டு நம்ம வந்து HCL லோகோ வேணும் அப்படின்னா இப்போ பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோவோட பிரிண்ட் ஆகும். எல்லாருக்கும் ரிமைண்டர் லெட்டர் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கம்பெனியோடைய லோகோன்னு வச்சுக்கோங்க. இது கம்பெனியோடைய லோகோ. திக்ஷா பேக்கேஜிலேருந்து அபி பேக்குக்கு ஐயா இந்த மாதிரி உங்கள்கிட்ட பில்லு இவ்வளோ பெண்டிங் இருக்குது, இதை வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த QR கோடு எனேபிள் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த QR கோடு இங்கே வந்துடும். அப்போ இதை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். இதான் கொஸ்டின். ஸோ இந்த எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் லெட்டர் அண்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து என்ன ஆகும் உனக்கு லோகோ கேன் பி பிரிண்டட். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். விச் ஃபீல்ட் ஆர் மேண்டட்ரி இன் த சாம்பிள் எக்ஸல் ஃபைல் ஃபார் கிரியேட்டிங் த பார்ட்டி லெட்ஜர் டியூரிங் த இம்போர்ட் டேட்டா பேஸ்?
விச் ஃபீல்ட் ஆர் மேண்டட்ரி இன் த சாம்பிள் எக்ஸல் ஃபைல். இப்போ டேலியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ண முடியும். இம்போர்ட்னா என்ன ஃபார்மெட் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டே ஃபார்மெட் தான். ஒன்று XML ஃபார்மெட்டு, இன்னொன்று எக்ஸல் ஃபார்மெட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் ரெண்டையும் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திக்ஷா பேக்கிங்கில் இங்கே பாருங்கள், டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லெட்ஜர் இருக்குது? 749 லெட்ஜர் இருக்குது, 60 ஸ்டாக் குரூப் இருக்குது, 95 ஸ்டாக் ஐட்டம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 747 இது இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த் வைத்தியநாதன். ஆல்ட் கீழே போய்ட்டு கிரியேட்டில் போய்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், அரவிந்த் வைத்தியநாதன் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். அப்படின்னு ஒரு கம்பெனி நான் கிரியேட் பண்ணுறேன். எப்போலேருந்து கிரியேட் பண்ணுறேன்? ஏப்ரல் 23 கிரியேட் பண்ணுறேன். கம்பெனியை நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன். கம்பெனியை கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ அங்கே இருக்கிற டேட்டாலாம் இங்கே கொண்டு வரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திக்ஷா பேக்கேஜில் என்ன டேட்டா இருக்கோ அதில் இருக்கிற மாஸ்லாம் இங்கே கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இதில் போய் மாஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், திக்ஷா பேக்கேஜியை நான் செலக்ட் பண்ணி இங்கேருந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். மாஸ்டர் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் பாருங்கள், டிஸ்பிளே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு லெட்ஜர், அதில் போயிட்டு 755 லெட்ஜர் இருக்குது. 755 இதை போய் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். Alt E கொடுக்குறேன். Alt E கொடுத்து எனக்கு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணணும், Control E கொடுக்குறேன். லெட்ஜர் மாத்திரம் எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? இல்லை Alt E போய்ட்டு நீங்கள் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் பண்ணலாம். கான்ஃபிகரேஷனில் நீங்கள் ஆல் ஐட்டம் அப்படின்னு கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஷோ மோர், ஓப்பன் எக்ஸ்போர்ட் ஃபைலு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த ஃபைலாக அது பேர் என்ன, ஃபைல் ஃபார்மேட் வந்து XML-ஆக இருக்கணும், அப்போ தான் வரும். ஓப்பன் ஃபைல் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட் எஸ். ஃபைல் ஃபார்மேட் எங்கே இருக்குது பாருங்கள், ஷோ மோர். ஃபைல் ஃபார்மேட் வந்து எக்ஸல்லாம் இருக்கணும். ஃபோல்டர் பார்த்து பேங்கிங் ஒரு Alt E போகிறேன். Alt E-ல மாஸ்டர் போவோம். மாஸ்டரில் கான்ஃபிகரேஷன் போகிறோம். கான்ஃபிகரேஷனில் டைப் ஆஃப் மாஸ்டர் இருக்குல்ல, டைப் ஆஃப் மாஸ்டரில் ஆல் மாஸ்டர்ஸ் நான் கொடுத்தோம். டைப் ஆஃப் மாஸ்டரில் ஆல் மாஸ்டர். ஃபைல் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா XML. எங்கே சேவ் பண்ணணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில், இதையும் நான் அரவிந்த் அழகிரி சாமிலே போடுறேன். டெஸ்க்டாப்பில் அரவிந்த் அழகிரி சாமி, அங்கே போய்ட்டு இப்போ நான் XML ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இங்கே கொடுத்து E கொடுத்தேன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ இங்கே இருக்கிற ஃபைல் எல்லாமே அங்கே எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து XML ஃபைலாக அங்கே எக்ஸ்போர்ட் ஆகிடும். அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆன ஃபைலை நீங்கள் இம்போர்ட்டில் கொண்டு வர முடியும். ஓகேவா? இங்கேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே வந்து இம்போர்ட் கொண்டு வர முடியும். அதுக்கு நீங்கள் கேட்கலாம், பேசாமல் அந்த கம்பெனியோடைய ஃபோல்டரையே ரீநேம் பண்ணி கொண்டு வந்துடலாமேன்ட்டு. சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஒரு சில ஃபியூச்சர்ஸு நீங்கள் வந்து திக்ஷா பேக்கேஜுங்கிற கம்பெனி எனேபிள் பண்ணியிருப்பேன். நியூவாக க்ரியேட் பண்ணுற அந்த கம்பெனிக்கு அந்த ஃபியூச்சர்லாம் தேவைப்படாது. ஆனால் நீங்கள் வந்து டேட்டாவை அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி அதை மாத்திரம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபியூச்சரும் சேர்ந்து தான் வேலை செய்யணும் ஒழிய அது வேண்டாம் அப்படின்னா விடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு XML ஃபைல், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைல் ஃபார்மேட்டு. இது வந்து உங்களுக்கு XML ஃபைலாக வந்துடுச்சு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர்ட்டிஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு இது XML ஃபைலாக இருக்கும். இது XML ஃபைலாக இருக்கும். இப்போ இந்த XML ஃபைலை வச்சுட்டு நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வைத்தியநாதன்கிற கம்பெனிக்கு போகிறோம். இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அரவிந்த் வைத்தியநாதன் கம்பெனி. Alt O இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து Alt O. இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது மாஸ்டரை இம்போர்ட் பண்ணுறோம். ஜென்ரலாக மாஸ்டரை இம்போர்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபைல் ஃபார்மேட் இருக்குன்னா எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா XML ஃபைல் ஃபார்மேட் மாற்றணும். டிஃபால்ட்டாக எக்ஸல் இருக்குது, அதை XML-ஆக மாற்றிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும். ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, டெஸ்க்டாப்பில் அரவிந்த் அழகிரி சாமியில் மாஸ்டர் XML. கம்பைன்டு ஓப்பனிங் பேலன்ஸ் அது வந்து நீங்கள் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. பேக்கப் டெஸ்டினேஷன் பார்த்து கேட்குது, அதுவும் வந்து அரவிந்த் சாமி.
டெஸ்க்டாப்பில் போய்ட்டு அரவிந்த் அல்கிரி சார் அங்கே போய் பேக்கப் எடுன்னு சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலில் எக்ஸ்போர்ட் ஆகும். அங்கேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ ஒரு கம்பெனியில் நீ வந்து மாஸ்டர்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கம்பெனியில் எக்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு கம்பெனியில் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கணும். சாரி, எக்ஸ்எம்எல் ஃபார்மேட். எக்ஸ்எம்எல் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து இம்போர்ட் பண்ண முடியும். என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருங்க, அதில் இன்வென்ட்ரிலாம் நிறைய க்ரியேட் பண்ண வேண்டும். அந்த மாதிரி இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் இன்வென்ட்ரிலாம் வந்து எக்ஸல் ஃபைல்லேருந்து கொண்டு வர முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸல் ஃபைல்லேருந்து கொண்டு வரலாம், அது ஒரு ஆப்ஷன். எக்ஸ்எம்எல் ஃபைல்லேருந்து கொண்டு வரலாம், இது ரெண்டாவது ஆப்ஷன். எக்ஸ்எம்எல் ஃபைலுங்கிறது வேறு ஒரு கம்பெனிலேருந்து இந்த மாதிரி வெறும் மாஸ்டரை முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் வேணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் இம்போர்ட் பண்ணிக்கணும், இல்லைனா விட்டுடலாம். வேறு கம்பெனியில் அந்த மாஸ்டர்ஸ்லாம் கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைலை இம்போர்ட் பண்ணுறது. எக்ஸல் ஃபைலுக்கு சாம்பிள் ஃபைலும் கிடைக்கும். எக்ஸல் ஃபைல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன கிடைக்கும், சாம்பிள் ஃபைலும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டேலியில் போங்க, அரவிந்த் அல்கிரிசாமி ஃபைலில் இங்கே டிஎஸ்எஸ் அங்கே பார்த்துருக்கோம். அதே ஃபைல் எல்லாம் வந்தாச்சு. 749 லெட்ஜர் எல்லாமே வந்துடுச்சு. தினேஷ்குமார் HF அப்படின்னா அவருடைய இதோட வந்தாச்சு. எனக்கு இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு லெட்ஜரில் போய்ட்டு ஜீரோ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு அங்கே வந்து இங்கே கண்ட்ரோல் B அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் B, கண்ட்ரோல் Bன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் பண்ணணுன்னா எப்படி விடணும், ஒரு நிமிஷம் இருங்க. கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, லெட்ஜரு, ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், மல்டி ஆல்டர், ஆல் ஐட்டம் போங்க. ஆல் ஐட்டம் போய்ட்டு இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் பண்ணணுன்னா ஜீரோ பண்ணணுன்னா ஜீரோ பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். எல்லா ஓப்பனிங் பேலன்ஸையும் ஜீரோ பண்ணணுன்னா என்ன பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸே எனக்கு வேண்டாம். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், மல்டி ஆல்டர், ஆல் ஐட்டம். அங்கே போய்ட்டு எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸே வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கோ. இங்கே ஆல்ட் B இருக்குது, ஜீரோ பேலன்ஸ் கொடுத்து நீங்கள் கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லாமல் வெறும் மாஸ்டர்ஸ் மாத்திரம் இருக்கும். வெறும் மாஸ்டர்ஸ் மாத்திரம் இருக்கும். இப்போ போய் பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் க்ளோசிங் ஸ்டாக்கு பாக்கி இருக்காது. இப்போ இந்த க்ளோசிங் ஸ்டாக் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும், எகைன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஸ்டாக் ஐட்டம் போய்ட்டு ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், மல்டி ஆல்டர், அங்கே போய்ட்டு ஆல் ஐட்டம் செலக்ட் பண்ணி அங்கே போய்ட்டு ஜீரோ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவும் பண்ணாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸே இருக்காது. ஓப்பனிங் பேலன்ஸே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு வழி. அடுத்தது எக்ஸல் ஃபார்மெட்டாக எப்படி இம்போர்ட் பண்ணும். எக்ஸல் ஃபார்மெட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ட் O ப்ரெஸ் பண்ணுங்க. மாஸ்டரை எக்ஸலில் எப்படி பண்ணுவோம், ஆல்ட் O ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஃபார்மேட், மாஸ்டர் அப்படின்னு. அந்த மாஸ்டர் ஃபார்மேட்டில் இந்த பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபைல் இருக்கும். நீங்கள் எக்ஸல் ஃபைலை செலக்ட் பண்ணிடுங்க. எக்ஸல் ஃபைலை செலக்ட் பண்ணால் சாம்பிள் ஃபைல் அப்படின்னு வரும். இந்த சாம்பிள் ஃபைலில் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்னு நீங்கள் சாம்பிள் ஃபைலை பண்ணிக்கணும். சாம்பிள் ஃபைலை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். இந்த சாம்பிள் ஃபைலு ஆட்டோமேட்டிக்காக டேலியில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த சாம்பிள் ஃபைல் வந்துடும். இந்த சாம்பிள் ஃபைலில் எல்லாமே இருக்கும். நீங்கள் லெட்ஜர் பண்ணால் பண்ணிக்கலாம், குரூப் வேணால் குரூப் பண்ணிக்கலாம், காசு வேணால் காசு பண்ணிக்கலாம், காசு சென்டர் வேணால் காசு சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், இங்கே ஃபில் பண்ணிக்கணும். இங்கே வந்து எப்படி இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நேம்னா இது மேண்டேட்ரி ஃபீல்டு, இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி கிடையாது. பட் என்னென்னா நீங்கள் வந்து நேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபீல்டு, நீங்கள் குரூப் கிரியேட் பண்ண போகிற அப்படின்னா என்ன குரூப்போ அந்த குரூப்போட நேமும் அதோடைய பேரண்ட் குரூப் தெரிகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாத்திரம் சொன்னால் போதுமானது. போட்டு நீங்கள் எக்ஸல் டு டேலி பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெட்ஜர், காஸ்ட் சென்டர், ஸ்டாக் ஐட்டம், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸல் ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸல் ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும் உள்ள. அதை நான் இன்னொரு கிளாஸில் டீட்டெயிலாக இருக்கேன். ஓகேவா?
ஸோ இந்த சாம்பிள் ஃபைலுங்கிறது டிஃபால்ட்டாக சைடில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணால் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் ஆகும். நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு சாம்பிள் ஃபைல் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நாளைக்கு அதை நான் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்லுவேன். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். Which field are mandatory in the sample Excel file for creating the party ledger during the import data processing time? எது வந்து மேண்டேட்டரி ஃபீல்டு அப்படின்னா நேம் அண்ட் குரூப் ஃபீல்டு. இதுதான் வந்து மேண்டேட்டரி. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சாம்பிள் ஃபைல். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஃபைல் எங்கே இருக்குது? இப்போ நம்ம கொடுத்தோமே, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் ஓ கொடுங்க, மாஸ்டர்ஸ் போங்க, இங்கே எக்ஸல் ஃபைலில் செலக்ட் பண்ணிங்கன்னா சாம்பிள் ஃபைல் வேணும்னு வச்சுக்கோங்க. ஆல்ட் எல் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் ஃபைல் கிடச்சிரும். சாம்பிள் ஃபைலில் லெட்ஜருக்கு எது வந்து மேண்டேட்ரி அப்படின்னு என் லெட்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் ஃபைலில் நேம் வந்து மேண்டேட்ரி, குரூப் நேம் வந்து மேண்டேட்ரி. நேம் தான் மேண்டேட்ரி, லெட்ஜர் நேம் இஸ் மேண்டேட்ரி. குரூப் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணுறது. ஓப்பனிங் பேலன்ஸில் நாட் மேண்டேட்ரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா எது மேண்டேட்ரி? இதுதான் மேண்டேட்ரி. நேமும் லெட்ஜர் நேமும் குரூப் நேமும் மேண்டேட்ரி. ஓகேவா? என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், லெட்ஜர் நேம் அண்ட் குரூப் ஃபீல்டு மேண்டேட்ரி. In Tally Prime, while exporting the balance sheet to Excel format in the folder path, the Tally application path appears by default under true. Export பண்ணும்போது default path கரெக்ட் நீ போய் மாற்றிக்கலாம். What is the use of sample Excel file in Tally Prime? இப்போ நான் காமிச்சல இந்த sample Excel file பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு sample Excel file வச்சு என்ன பண்ண முடியும்? சாம்பிள் எக்ஸல் ஃபைலை வச்சு என்ன பண்ணலாம் தெரியுமா? டேலியில் டேட்டாவை இம்போர்ட் பண்ண முடியும். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சாம்பிள் எக்ஸல் ஃபைல் இன் டேலி பிரைம்னா, இட் அசிஸ்ட்ஸ் இன் சேலஞ்சிங் டாஸ்க் ஆஃப் இம்போர்ட்டிங் டேட்டா இன் டேலி பிரைம். இட் ஹெல்ப்ஸ் இன் ஈஸிலி இம்போர்ட்டிங் டேட்டா இன் டேலி பிரைம் வித்தவுட் மேனுவல் என்ட்ரி. இட் அசிஸ்ட்ஸ் இன் எக்ஸ்போர்ட்டிங் த டிரான்சாக்ஷன் ஃப்ரம் டேலி கிடையாது. இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்போர்ட் த மாஸ்டர் ஃப்ரம் டேலி பிரைம். இதில் எது கரெக்டான ஆன்சருங்கிறது இப்போ இது ரெண்டில் ஏவா பியா அதுதான் கரெக்டான ஆன்சர் எதுங்கிறது தெரியல. வி ஹாவ் டு செக். இது புது கொஸ்டின், அதனால் ஏ அல்லது பி. பி தான் ரைட்டான ஆன்சர். ரைட், ஓகே, பி இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது நீங்கள் வந்து வித்தவுட் எனி இது வந்து நீங்கள் பண்ண முடியும், இம்போர்ட் பண்ணிக்க முடியும் டேலியில். ஸோ இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். மேனுவல் என்ட்ரி இல்லாமலே உங்களால் பண்ணிக்க முடியும். பிடிஎஃப் இஸ் ஏ ரீட் ஒன்லி டாக்குமெண்ட் ஒன்லி. ஆமாம், ட்ரூ. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஓடிபிசி? ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அது என்ன ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னா, இப்போ டேலிலேருந்து நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க, எக்ஸலில் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. ஒவ்வொரு டைமும் நீ வந்து பார்த்தீங்கன்னா வென்எவர் யூ ஆர் அப்டேட்டிங் த இன்ஃபர்மேஷன், சப்போஸ் நீங்கள் வந்து உனக்கு எக்ஸல் ஃபைல்லையும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் ஆகணும். இப்போ ட்ரையல் பேலன்ஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. Suppose if any modification you done in the tally after importing அப்படின்னா, exporting அப்படின்னா, whatever the modification you are doing in your tally, whatever the modification you are doing in tally, automatically it will get updated in the Excel file. What is the use of ODBC connectivity? ODBC connectivityங்கிறது எங்கே பார்ப்போம். இது வந்து எஸ்பெஷலி ஆடிட்டர் ஆஃபீஸில் யூஸ் ஆகும். ஆடிட்டர் ஆஃபீஸில் எப்போ யூஸ் ஆகும்? ஆடிட்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே டேலி டேட்டா வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் தே ஆர் மாடிஃபைங் த டேட்டா. ஏதாவது ஒரு டேட்டா வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸல் ஃபைல் ஜெனரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் மாடிஃபை பண்ணுறான்னு வச்சுக்கோ. மாடிஃபை பண்ண டேட்டாவை திரும்பவும் எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏற்கனவே பண்ணின ஃபைலை டெலீட் பண்ணணும். சப்போஸ் டேலியில் அப்டேட் பண்ணிவிட்டு அங்கே அப்டேட் பண்ணாமட்டானா மறந்து போயிடும், அப்புறம் டேட்டாவே மாறி போயிடும். ஸோ இந்த பிரச்சனைக்காக என்னென்னா, பேரலாக நீ வந்து டேலியில் அப்டேட் பண்ண பேரலாக என்னாகும், எக்ஸல்லையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும். இதுதான் ஓடிபிசி கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது, ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது. நான் இன் ஜென்ரல் தே வில் யூஸ் இந்த ஆடிட்டர் ஆஃபீஸ். ஆடிட்டர் ஆஃபீஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? ப்ராக்டிக்கலாக வந்து ஆடிட்டர் ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, மற்ற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லார்ஜ் ஆர்கனைசேஷன் சேல்ஸ் டேட்டா அந்த மாதிரி இருந்தால் சேல்ஸ் டேட்டாவை ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியில் ஆட்டோமேட்டிக் அப்டேஷன் யூஸ்.
So open database connected. In Tally Prime, it is not mandatory to take up before splitting the data. False. Before data split பண்ணுறது முன்னாடி பேக்கப் எடுக்கிறது கம்பல்சரி. இப்போ பாருங்கள், டேட்டா ஸ்ப்ளிட் நான் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு Alt+Y ஸ்ப்ளிட் டேட்டா. Alt+Yல போய்ட்டு டேட்டாவை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணும்போது இப்போ வந்து 1/4/24 நான் டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கண்டினியூ டு ஸ்ப்ளிட் அப்படின்னா இப்போ பார்ப்போம். எஸ் கொடுக்குறேன். டேட்டாக்கு பேக்கப் இது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இன் Tally Prime இட் இஸ் நாட் மேண்டரி. இது வந்து ட்ரூ தான் ரைட் ஆன்சர். ஃபால்ஸ் வந்து ராங் ஆன்சர். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி இருந்தது. பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்போ வந்து பேக்கப் இல்லாமலே உன்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். வாட் இஸ் த நேவிகேஷன் பார்த்து டு இம்போர்ட் த டிரான்சாக்ஷன் இன் XML ஃபார்மேட்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் Tally அதில் Ctrl+O இம்போர்ட் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா இதான் ரைட்டான ஆன்சர். இன் Tally Prime allows to split the company data only after taking backup. இது வந்து செகண்ட் வாட்டி ரிப்பீட் ஆகுது. In Tally Prime, by selecting the single company, we can compare the balance sheet of multiple companies. இப்போ வந்து பார்க்குறோம், மல்டிபிள் கம்பெனிஸோடைய பேலன்ஸ் ஷீட்டை ஒரே நேரத்தில் கம்பேர் பண்ண முடியுமா? தாராளமாக முடியும். இப்போ பாருங்கள், திக்ஷா பேக்கேஜிங்கோடைய கம்பெனி நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இது வந்து டேட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் ஒன்றுமே இல்லை, அது கூட ஸ்ப்ளிட் ஆகிட்டுருக்கு. சரி பார்ப்போம். நான் இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். ஸ்ப்ளிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மலாக இதில் ஒன்றும் டேட்டாவே இல்லை. இல்லாத டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் இருக்குது. ஆக்சுவலாக ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ஸோ தட் இட் டேக்ஸ் டைம். ஓப்பனிங் பேலன்ஸுக்கு திட்ட ஒரு 800 லெட்ஜர் இருக்கு இல்லையா? அதனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்றுமே இல்லைனா உடனே ஸ்ப்ளிட் ஆகும். கொஞ்சம் ரா டாபிக் தான், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக். ரா டாப்பிக்கு போர் அடிக்கும், பட் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டாபிக் இது. அதனால் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்க. மல்டிபிள் கம்பெனிஸ் டேட்டாவை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் 2 கம்பெனியை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு Alt+C நியூ கம்பெனி போட்டிங்கன்னா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள், திக்ஷா பேக்கேஜிங்கோடைய டேட்டா ஃபினான்ஷியல் இயர் 22-23 as well as 23-24 2 கம்பெனியும் நான் சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? Tally எங்கே பார்க்கணும்? டெஸ்க்டாப்பில் தான் பார்க்குறேன். Tallyயே காணுங்க. இதான் ஒரு பிரச்சனை Tallyல. குரூப் கம்பெனி இது வந்து கம்பேரிசனுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பார்ப்போம் எப்படி பார்க்கணும்னு சொல்லி. நான் முடிக்கிறேன், ஏன்னா இப்போதைக்கு அது ஆகாது. இப்போ பாருங்கள், திக்ஷா பேக்கேஜிங் கம்பெனி நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. 2 வருஷம் டேட்டா இருக்குது. இந்த 2 டேட்டாவையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். எப்படி கம்பேர் பண்ணுறது? குரூப் கம்பெனி டேட்டாவை எப்படி பார்க்குறது? செலக்ட் ஃப்ரம் டிரைவு, டி டிரைவு, திக்ஷா பேக்கேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 23-24 டேட்டா. இது வந்து 23-24, இது வந்து 24-25, 24-25 ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணால் 2 டேட்டா ஓப்பனில் இருக்கணும். அவ்வளோதான் மெயின். இப்போ 2 டேட்டா ஓப்பனில் இருக்கணும். பேலன்ஸ் ஷீட் போங்க, Alt+K செலக்ட் கம்பெனி போங்க, அந்த டேட்டா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் கம்பெனியில் இந்த டேட்டா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 23-24, 24-25 ரெண்டுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க.
ரெண்டுமே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம். பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கம்பெனியோட டேட்டா அது? ஆல்ட்டுக்கு ஆல்டர் 23-24 டேட்டா அது. ஆல்ட் F2 போட்டு ஏப்ரல் 23 to மார்ச் 23. இது வந்து 23-24 பேலன்ஸ் ஷீட். இதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஆல்ட் சி கொடுங்க. இங்கே பாருங்கள், ஆல்ட் சி கொடுங்க. ஆல்ட் சி கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கம்பெனி கேட்கும். அதில் 24-25 டேட்டாவை நீங்கள் பார்க்கலாம். 24-25 டேட்டாவையும் எப்போலேருந்து பார்க்கணுன்னா 1/4/24 பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 31/3/24 என்ன ஸ்டேட்டஸு, பிப்ரவரி மாதம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இல்லை சார் எனக்கு பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பீரியடாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரே பீரியடாக பார்க்கணும். ஆல்ட் சி போங்க. இது ரெண்டும் ஒரே டேட்டா தான். இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பேர் பண்ண முடியும். டிக்ஷா பேக்கேஜிங்கோடைய 23-24 டேட்டாவோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஆல்ட் சியில் போய்ட்டு நீங்கள் பீரியடு செலக்ட் பண்ணிடணும். 1/4/23 கொடுத்தீங்கன்னா எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/4/23 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30/4/23 ஏப்ரல் மாதம் மாத்திரம் நீங்கள் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31/3/24 அந்த ஏப்ரல் மாதம் டேட்டா மாத்திரம் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். இது வந்து அப் டு டேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30/4/23 இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா சார்? நான் ஆன்லைன் கிளாஸில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன் சார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அந்த ஆல்ட் சிஏ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் கம்பெனி கன்ஃபர்மேஷன் உங்களால் பார்க்க முடியும். ரைட்டா? கொஸ்டின் பாருங்கள். இன் டேலி பிரைம் பை செலக்டிங் ஏ சிங்கிள் கம்பெனி we can compare the balance sheet of multiple companies. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. The company logo cannot be printed on which of the following voucher in tally prime. எதில் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. கான்ட்ரா வவுச்சரில் வராது, ஏன்னா நம்மளோடது. பர்ச்சேஸ் வவுச்சரில் வராது, அதுவும் நம்மளோட. பாக்கி எல்லாத்துலேயும் வரும். டெபிட் நோட் வவுச்சர் நம்ம இஷ்யூ பண்ணுவோம், ரசீட் நோட்டில் வராது. பேமெண்ட் வவுச்சர், சேல்ஸ் வவுச்சர் அதில் வரும். The company logo cannot be printed on which of the following voucherல ஏவும் பியும் தான் வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போமா ஆன்சரில் 11ல் பாருங்கள், ஏபி ரைட் தான். ஏவும் பி தான் வராது, பாக்கி எல்லாத்துலேயும் வரும். ஏன்னா அது நம்முடைய டாக்குமெண்ட் கிடையாது. இப்போ டெபிட் நோட் வவுச்சர் நம்ம வெளியில் கொடுக்க போகிறோம், ரசீட் நோட் வவுச்சர்லேயும் வரும். ஓகே, வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னா இன்டர்நெட் பிரச்சனை. சரி பார்ப்போம். அடுத்தது, within the tally prime